மார்ச் 19 தவக்காலம் 2ஆம் வாரம் புதன்கிழமை. இன்று புனித யோசேப்பு பெருவிழா. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 16 முதல் 24 வரை. யாக்கோபுவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திருக்குடும்பத்தின் தலைவராக இருந்து குடும்பத்தை சவாலான காலகட்டத்தில் கடவுளின் திருவுள்ளத்தை அறிந்து அதனை சிறப்பாக வழிநடத்தியவர் புனித சூசையப்பர். தனக்குள்ளாக இருந்த குழப்பங்களுக்கு கனவு வழியே தெளிவு பிறந்த பிறகு, கடவுளின் திருவுளம் இதுதான் என்றால் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தனது வாழ்வு முழுவதும் பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்தார். நற்செய்தி நூல்களில் சொற்ப இடங்களில் மட்டுமே காணப்பட்டாலும் சிறப்பான எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர் புனித சூசையப்பர். இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசேப்பரின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 19ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. தொடக்கத்தில் இந்த விழா வழிபாட்டு அட்டவணையில் இருந்ததை 8ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளில் கிடைத்த சான்றுகள் தெரிவிக்கின்றன. புனித சூசையப்பரை பலவற்றிற்கு பாதுகாவலாக இன்று திருச்சபை ஏற்படுத்தி இருக்கின்றது. புனித சூசையப்பரின் சிறப்பை, திருச்சபை அவருக்கு அளித்திருக்கின்ற மகுடத்தை பல்வேறு விதங்களில் நாம் இன்று புரிந்து கொள்ளலாம். புனித சூசையப்பரிடம் நமது தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லுவோம். பொறுமையின் சிகரமான புனித சூசையப்பர் நிச்சயம் நமது மன்றாட்டுகளை தனது பரிந்துரையின் மூலம் இறைவனிடம் பேசி நமக்கு பெற்றுத் தருவார். நமது வாழ்வில் யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம்பிக்கை. நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையாளர்களாய் இருக்க வேண்டும். நம்பிக்கை உணர்வோடு வாழ வேண்டும். வாழ்வில் விடை காண முடியாத பல கேள்விகள் நம்மை வாட்டுகின்ற போது அவற்றை பொறுமையாக நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். நமது நம்பிக்கைக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதற்கு புனித சூசையப்பர் சிறந்த எடுத்துக்காட்டு. அன்பு தந்தையே இறைவா, புனித சூசையப்பரை குடும்பங்களின் பாதுகாவலராக தந்தீரை அப்பா, அதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். அவரது நல் மாதிரிகையை நாங்களும் பின்பற்றி நேர்மையாளர்களாய் வாழவும், பிறர் மீது நல்லெண்ணத்தில் வளரவும், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் எங்கள் தளர்வுற்ற நேரங்களில் வலுப்பெறவும் நீரே எங்களுக்கு அருள்வீராக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.